ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ஐட்டம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி என்ன அது ஸ்பெஷல்? இன்னைக்கு காலையில் மீதியான 3 சப்பாத்தி இருந்தது. அதை வச்சு சப்பாத்தி நூடுல்ஸ் போடுறோம். சப்பாத்தி நூடுல்ஸும் போடலாம், சில்லி சப்பாத்தியும் அதை கன்வெர்ட் பண்ணலாம். அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இதில் எக்கு சேர்க்குறோம், 2-3 காய்கறி சேர்க்குறோம். அதனால ரொம்ப சுவையாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது. ஓகே, சரி வாங்க போகலாம். எப்படி சமைப்போம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தியை நூடுல்ஸ் மாதிரி கட் பண்ணணும். நீங்கள் சிசர்ஸ் வச்சு நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் நைஃப் வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி மெல்லிஸாக வந்துடும். பாருங்கள், நல்லா நூடுல்ஸ் மாதிரியே உங்களுக்கு நீட்டமாக வந்துருச்சு. ஸோ நம்ம அதை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்குவோம். பவுலில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. முட்டை அடிக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா ப்ளஃபியாக வரும். அப்புறம் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. முட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நாட்டுக்கோழி முட்டைன்றனால 2 ஆட் பண்ணுறோம். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பேனில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின பூண்டையும் இஞ்சியையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து வெங்காயத்தாள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தாளோட வெங்காயம், இல்லைன்னா நீங்கள் ஆர்டினரி வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து குடமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கினோன்னே நீங்கள் கேபேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கேரட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஓரளவு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இது வதங்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ முட்டையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணிப்போம். ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையை. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த சப்பாத்தி துண்டுகளை இதில் ஆட் பண்ணிடலாம். இது நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க, க்ரீன் சில்லி சாஸ். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சாஸ் கூட குறைச்சல் வேணுமோ நீங்கள் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வெங்காயத்தாள் போட்டு நீங்கள் இறக்கிடலாம். குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச சப்பாத்தி நூடுல்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ இதை சுட சுட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸாக போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.